ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தரியு என்ற ஒரு ராஜா தானியேல் என்ற ஒரு மனிதனிடம் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்பட்டான். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். நீதி கேடு செய்யாத ஒரு மனிதனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனே அங்கு இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளும் மற்றவர்களும் பொறாமை கொண்டு ஒரு கட்டளைக்கு இவன் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதித்து அந்த குற்றச்சாட்டின் நிமித்தமாய் சிங்கக்கெபில போடும்படியாய் ராஜாவிடம் உத்தரவு வாங்கிறார்கள். அவன் போடவும் படுகிறான். அந்த வேளையில் தான் தரியு ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை அங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையில் அந்த ராஜா அங்கே வந்து சொல்கிறார், துயர சத்தமாய் தானியேல் ஒருவேளை மரணித்திருப்பானோ என்ற ஒரு பயத்தில், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல் சொன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்படுவர்களாய், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுவர்களாய், நீதிகேடு செய்யாதவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், சிங்கக்கெபில போடப்பட்ட ஒரு தானியேலை தப்புவித்த தேவன் உங்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, விரோதமாய் இருக்கிற சூழ்நிலை, சத்ருவின் கிரியைகளிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை சகலவித தீமைக்கும் விலக்கி உங்களை தப்புவித்து காப்பார். ஆமென்.